மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இதுவரை நடக்காத வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்துள்ளது. ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க பெரும்பாலும் நீதிமன்றங்கள் காலக்கெடு எதையும் விதிக்காமல் இருந்து வந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த இவ்வழக்கில் தமிழக அரசு கொண்டு வந்த 10 மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இந்தியாவிலேயே முதலாக அது நடந்துள்ளது. மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய கால வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளார். அதனை கொண்டாடும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் சுதாகர் தலைமையில் கழக நிர்வாகிகளுடன் எழும்பூர் ரயில் நிலையம் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல், டி.வி. வேலு, எம். மலர்மாறன், கே. அன்னபூரணி, எஸ். ஜெகதீசன், வட்டக்கழக செயலாளர்கள் எஸ். டால்பின் ஹரி, இ. மொய்தீன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்.